வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இந்த பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சிவன்கண் நாட்னு சொல்லுவோம். இந்த நாட் எப்படி போடுறது, இதை வச்சு கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோ லிங்க் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த நாட் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாட் போட படிச்சிங்கன்னா தான் அடுத்தாப்புல கூட போடுறது ஈஸியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸ் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, 1 அடி 1.5 அடியில் இருக்கிற ஒயர்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு படிங்க. அதுக்கப்புறமா நம்ம கூட போடுறது எப்படிங்கிறத லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். பீஸ் ஒயர் கொஞ்சம் ஒயர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போடணும். நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஒயர் எடுத்து அதையும் இப்படி ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ஒயரை இப்படி வைக்கணும். இந்த ஒயருக்கு கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் நம்ம மடித்து மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மடித்து வச்சுருக்க ஒயரை இப்படி உள்ளே இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறமா இதை இப்படி கீழே கொண்டு வரணும். இதை மேலே இழுத்துடணும். இப்படி 4 பக்கமும் நம்ம ஒன்று போல் இழுத்து விட்டுறணும். நான் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நாட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக அந்த லூப்ஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்ததுனால உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்படி பக்கத்தில் நெருக்கி வச்சு போட்டுடணும். நமக்கு இங்கே ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த இடத்துல நம்ம இன்னொரு ரன்னிங் வயரை இன்னொரு பீஸ் வயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நார்மல் நாட் நம்ம போடுறோம். இதுக்கடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இந்த வி ஷேப் மேலே வரும், அடுத்து வி ஷேப் நமக்கு கீழே வரும். இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், இன்னொரு வயர் எடுத்து மடிக்கிறோம். மடித்து இப்படி வச்சுட்டு இந்த மெத்தட் புரியலைன்னா இப்படி பாருங்கள். இந்த ரன்னிங் வயரை இப்படி ஒரு லூப் மாற்றி க்ரியேட் பண்ணணும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸ் ஒயர் பார்த்திங்களா, இந்த பீஸ் ஒயரோட லூப்புக்குள்ளே இப்படி உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்படி கையில் வச்சுட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. இதை நான் சிறுசாக காமிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இந்த ஒயர் பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு கிடக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டு மேலே எடுத்துடணும். எடுத்துட்டு நான் இப்படி சொல்லி கொடுத்தது புரியலைன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த ஒயரை இப்படி கையில் பிடிச்சிட்டு இதை கீழே பக்கம் இழுத்துடணும், இதை மேலே பக்கம் இழுத்துடணும், அண்ட் இதை இந்த பக்கம் இழுத்துடணும். நல்லா பக்கத்தில் நெருக்கமாக வச்சு போடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் லூஸாக போடுறதுனால அது தள்ளி வரும். நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நல்லா நெருக்கமாக வரும். ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வி ஷேப் இங்கே வந்துருச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம ஒரு நார்மல் நாட் போடணும். இதே வயரை வச்சு ஒரு நார்மல் நாட். அதுக்கடுத்து இந்த வி ஷேப் நமக்கு கீழே வந்துடும். இதே போல் நம்ம இருக்கிற ரன்னிங் வயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நாட் போடலாம். இதுக்கடுத்து நம்ம மேல் பக்கம் ஒரு ஒயர் போடுவோம். இல்லை ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கோ, அப்பா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு நார்மல் நாட் போடணும். இல்லை, ஃபஸ்ட்டு நார்மல் நாட் வராது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த நாட் கரெக்டாக வரும். இப்படி வச்சுட்டு ஒயரை இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி லூப் கொண்டு வந்து இதுக்குள்ளே விடணும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பித்ததுனால செகண்டில் நம்ம ஆரம்பிக்கிறது பாக்ஸ் நாட்டில் ஆரம்பிக்கணும். இந்த லூப்புக்குள்ளே இப்படி வச்சுட்டு இப்படி கேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இப்படி மேலே கொண்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். அதுக்கடுத்து இதை இப்படி வச்சு பிடிச்சிட்டு எல்லா நாட்ஸையும் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் நாட் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம நார்மல் நாட் பண்ணணும். ஒயர் மேலே பக்கம் வந்தால் நார்மல் நாட், கீழே பக்கம் வந்ததுன்னா பாக்ஸ் நாட் போடணும். இப்போ நமக்கு அந்த பாக்ஸ் நாட் தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து
இங்கே ஒயர் கீழே பக்கம் வந்ததுனால நம்ம பாக்ஸ் நாட் மறுபடியும் போடணும். இந்த ஒயர் எடுத்து இப்படி லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த ஒயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படி ஒரு லூப் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் கொண்டு வந்து ப்ளூ கலர் லூப்பில் கொண்டு வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம மேலே இழுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த ஒயரை அப்படியே ஆரஞ்சு கலர் ஒயரை கீழே இழுக்கிறோம், திரும்ப மேலே இழுக்கிறோம். இப்போ நமக்கு பாக்ஸ் நாட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸ் நாட் ஒரு நார்மல் நாட். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கோம், ஒயர் மேலே பக்கம் வந்ததுனால நார்மல் நாட். இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. மேலே ஒயர் வந்ததுன்னா நார்மல் நாட், கீழே ஒயர் வந்ததுன்னா பாக்ஸ் நாட். மேல் ஒயர் நார்மல் நாட், கீழ் ஒயர் பாக்ஸ் நாட். இதை மட்டுமே ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ கீழ் ஒயர் வந்திருக்கு, இதை நம்ம பாக்ஸ் நாட் போடணும். அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். இந்த மெத்தடை நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா கூட போட ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். 2 ரோலில் கூட போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சிவன்கண் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். கார்னர் டேர்னிங்கும் 3 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இன்னும் ஒரு லைன் போட்டு பார்க்கலாம். மறுபடியும் என்ன செய்கிறோம், ஒரு ஒயர் எடுக்கிறோம், இல்லை ப்ளூ கலரே எடுக்கிறேன், அதான் கலர் சேஞ்சிங்கில் தெரியும். இப்போ நம்ம இங்கே நார்மல் நாட்டில் ஆரம்பிச்சிருந்தோம், அதுக்கடுத்து பாக்ஸ் நாட், அதுக்கடுத்து நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பிக்கணும். வயர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது பேஸ் போடும்போது இப்படி தான் போடணும். இப்படி போட்டாச்சு. அதுக்கடுத்து இப்போ பாக்ஸ் நாட் போடணும். வயரை எங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து மேலே வச்சு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு திரும்ப கீழே இருக்கிற வயரை லெஃப்ட் சைடு லூப்புக்குள்ளே மேலே கொண்டு வந்து இழுத்துட்டு அப்வர்ட்ஸ் வயரை டவுன்வர்ட்ஸாக நம்ம இப்படி கீழே கொண்டு வரணும். அதுக்கடுத்து நாட்ஸை டைட் பண்ணிடணும். இப்போ நம்ம நார்மல் நாட் போடணும். இப்படியே தான் நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணி பேஸ் போட்டு முடிக்கணும். எப்படி பேஸ் போடுறது, எப்படி கூட வளர்க்குறது, இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சிவன்கண் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பாக்ஸ் நாட் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இல்லை லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோவை பொறுமையாக முழுமையாக பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கூட போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வயர்ஸில் இப்படி போட்டு பாருங்கள். ஓகே ஓகே, போட்டாச்சு பாருங்கள். இதை வச்சே நீங்கள் கூட போட ட்ரை பண்ணலாம், ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கடுத்து கூட போடலாம். இதே போல் நிறைய நாட்ஸ் போட சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.